நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பின்பக்க கதவு உடைந்து தொங்கிய நிலையில் சென்ற அரசு பேருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 12 அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் உள்ளன. இந்த பணிமனைகள் மூலம் 800 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குமரி மாவட்டத்தில் இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் பிற மாவட்டங்களில் ஏற்கனவே இயக்கப்பட்ட பழைய பேருந்துகளாக இருப்பதால் அவற்றை மாற்றி புதிய பேருந்துகள் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கடந்து சென்ற அரசு பேருந்து ஒன்றின் பின்பக்க கதவு உடைந்து தொங்கியதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் உடைந்த கதவுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. நல்வாய்ப்பாக பிற வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பேருந்தின் கதவு உடைந்து தொங்கியதற்கு பராமரிப்பு குறைபாடு காரணமா அல்லது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.